எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். நீங்க எப்பொழுதுமே பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்க நம்பிக்கை வச்ச விதம் அது மட்டும்தாங்க உங்களுக்கு பலமாக இருக்கும். நீங்க யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்கீங்களோ அது உங்களுக்கு பலமாகவும் இருக்கும். அதுவே ஒரு பெரிய ஒரு பலவீனமாகவும் இருக்கும். 10 பேர் மீது நீங்க நம்பிக்கை வைக்கீங்கன்னா 4 பேர் தான் உங்களுக்கு அதுல பலமா இருப்பாங்க. மீதி 6 பேர் இவங்க எந்த அளவுக்கு பலத்தை உங்களுக்கு கொடுக்காங்களோ அதே ஒரு பலத்தை பலவீனமாக மாற்றக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டும் இருக்கும். ஆனா உங்களுடைய பலமாக இருப்பது இந்த நம்பிக்கை மட்டும்தாங்க. நம்பிக்கை நீங்க யார் மீது வேண்டுமானாலும் வைப்பீங்க. எல்லாரையும் எளிதா நம்பி விடக்கூடிய ஒரு மனிதராக எப்பொழுதுமே இருப்பீங்க. இது உங்களுக்கு பலமாகவும் இருக்கும், பலவீனமாகவும் இருக்கும். அது உங்களுக்கே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் புரியவும் ஆரம்பிச்சிருக்கும். நீங்க ஒருத்தவங்களை வாழ்க்கையில அனுமதிக்கும் போது பாதி மனதுடன் அல்ல, முழு மனதுடன் நீங்க நம்புவீங்க. ஒரு சிலர் நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு மனிதர்களோ யாராவது ஒருவர் வராங்க அப்படின்னா பாதி மனசோடு வான்னு கூறாம நீங்க உள்ள வாங்க அப்படின்னு அரை மனசோடு கூறுவாங்க. ஆனா அந்த ஒரு மனமே உங்களுக்கு கிடையாதுங்க. தெரிஞ்ச நபர்களோ தெரியாத நபர்களோ வாங்க வீட்டுக்குள்ள வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு பாசமா நீங்க அவங்க கூட பழகுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா நீங்க அப்படி பழகக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய நபர்களாக மட்டும்தாங்க இருந்திருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. இதனால நீங்க எல்லாரையுமே வெறுத்திருப்பீங்க. நம்ம அவங்க மீது வைக்கக்கூடிய அன்பு அவங்க நமக்கு அந்த அன்பை திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்குங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும். இந்த ஒரு நம்பிக்கையை சிலர் மீது சிலர் மதிக்காம கூட இருந்திருப்பாங்க. நீங்க அவங்க மீது நீங்க நம்பிக்கையை கொடுப்பீங்க, அன்பு கொடுப்பீங்க. எதை கொடுத்தாலும் அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சில உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருப்பாங்க. அதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க சென்றிருப்பாங்க. ஆரம்பத்துல அவங்க மிகவும் நெருக்கமா நடந்து கொண்ட ஒரு நபர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொத்து சுகம் வாய்ப்பெல்லாம் வந்ததையும் உங்களை மதிக்க மாட்டாங்க. மதிக்காம ஒரு பிச்சைக்காரன் போலவோ இல்லைன்னா தெரியாத ஒரு நபர் போலவோ உங்களை நடத்தி கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். உங்களுடைய எண்ணங்களும் சரி, உங்களுடைய ஆசைகளும் சரி, உங்களுடைய பலவீனங்கள் எல்லாமே தெரிந்து கொண்ட ஒரு நபராக நிச்சயமாக அந்த ஒரு நபரானது உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் இருப்பாங்க. அவங்க தாங்க உங்களை இந்த மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த சில பிரச்சனைகள், சில கெடுதல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவது போல இந்த மாதிரி சில செயல்களையும் அவங்க நிச்சயமா ஈடுபடுவாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த ஒரு மனிதர்கள் தான் உங்களை இது வரைக்கும் மதிக்காம கூட நிச்சயமா இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு கட்டத்துல அவங்க உங்களை புரிஞ்சு கொண்டு அந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்லவா அது உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருப்பாங்க. உங்களை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் அவங்க உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதும் நீங்க நம்ம என்னடா செய்யறது, நம்ம ஏன்டா நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு புலம்ப ஆரம்பித்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். அவங்க யார் தெரியுமா? அவங்க சிலர் பேருக்கு அவங்க நண்பர்களாக இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு உறவினர்கள், இன்னும் சில பேருக்கு உதவி கேட்டவங்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சில நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. அப்படி உதவி கேட்கும்போது நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கை என்று சொன்ன ஒரு நபர்களாக இருப்பாங்க. உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விலகி இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை பின்னால பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வெயிலாக கூறுங்க. உங்களுடைய நல்ல மனசு தாங்க இங்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்க மீது பாசம் வைக்கிறீங்களோ, நம்பிக்கை கொடுக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு எதிராகவே திரும்ப கிடைக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய நல்ல மனசுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? கெடுதல்கள் மட்டும்தாங்க. யாராவது கஷ்டத்துல இருந்தா கூட நீங்க முதல்ல உதவி செய்ய நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. மற்ற நபர்களாவது நான் மனசார நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள போய் இன்னொரு ஆள் உதவி பண்ணிட்டாங்க அப்படின்னு கூறுவாங்க. ஆனா உங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே நீங்க போய் பண்ணிடுவீங்க. அது கெடுதலோ நன்மைகளோ உங்களால முடிந்ததை அந்த ஒரு மனிதருக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சு உடனே உதவி பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நேரமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், உழைப்பா இருக்கட்டும், எதையுமே நீங்க கணக்கு பார்க்காம கொடுப்பீங்க. அதே போல மற்றவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இதை பத்தி நீங்க யோசிக்காம மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க போராடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க நிச்சயமா இது வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா அதனால உங்களுக்கு ஏமாற்றங்கள் மட்டும்தாங்க கிடைச்சிருக்கும். நீங்க எந்த அளவுக்கு உதவி செஞ்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றங்களாகத்தான் இருக்கும். இன்னும் சிலர் அந்த ஒரு உதவியை ஒரு கடனாக கூட பார்க்காம ஒரு உரிமையாக எடுத்து கொண்டிருப்பாங்க. திருப்பி நான் உங்களுக்கு கொடுக்கவா என்ற பணம் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட உங்களிடம் கேட்க மாட்டாங்க. அதுவும் உங்களுக்கு மன அழுத்தத்தை நிச்சயமா கொடுக்கும். அவங்க தேவைகள் முடிஞ்சதுமே உங்களை பத்திய மரியாதையை எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. நீங்க யாருங்கிறத கூட அவங்க நிச்சயமா மறந்துருப்பாங்க. இதனால தாங்க உங்களுக்கு மனவேதனை அப்படிங்கிறது மிக ஆழமா ஏற்பட்டு கொண்டிருக்கும். நான் எவ்வளவோ செஞ்சேன்,
ஏன் இதுதான் எனக்கு திரும்ப கிடைக்குமா? இங்க ஒரு கேள்வி உங்களுக்கு அடிக்கடி உங்களை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும். இந்த அனுபவங்க உங்களை ஒரு புறம் அமைதியாக மாற்றினாலும் மறுபுறம் யாரையும் எளிதில் நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கும் மாத்திரும். இதனால நல்ல மனிதர்களுக்கு உங்களால உதவி செய்ய முடியாம போயிடும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிற வேண்டிய நெருங்கியவங்க கூட சில நேரங்கள்ல உங்களை சரியாக புரிஞ்சு கொள்ளாம உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி இருப்பாங்க. குடும்பத்தினரா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், உங்களுடைய உணர்ச்சிகளை லேசா எடுத்துக்கொண்ட அந்த தருணங்கள் இருக்குல்ல, அது உங்களுக்கு இன்னொரு காயமாக இருந்திருக்கும். அது ஏன் ஏற்பட்டது? எதனால ஏற்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி சில நிகழ்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாக்கி இருக்கும். நீங்க சொல்லாமலே தாங்கிக் கொண்ட உணர்வுகள் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே போகுங்க. சில நேரங்கள்ல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அமைதியாக விட்டிருப்பீங்க. நடக்கிறது நடக்கட்டும். நம்ம நம்பினது போதும். நம்ம நம்பி நம்பி எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிட்டோம். இதுவே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. ஆனா அது உங்களை அமைதிக்குள்ளதான் உங்களுடைய உண்மையான வேதனையை மறைத்து வச்சிருக்கும். அமைதியா இருப்பீங்க. இருந்தாலும் அது எவ்வளவு வேதனையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனையோ நபர்கள் உங்களிடம் உதவி கேட்பது போல கேட்டு அவங்களுடைய தேவைகளை அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும் போது நீங்க மிகவும் மனதளவுல கஷ்டப்படுவீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கியிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. நல்லதே நினைவுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. வரக்கூடிய இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான ஒரு மாற்றம் நிச்சயமா ஆரம்பமாகும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே அதிசயப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமா நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க. நீங்க இது வரைக்கும் காத்திருந்த 5 முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒன்னொன்னா கூறுறேன். இதை நீங்க நினைச்சீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்க. முதல் விஷயமா இருப்பது, உங்களுக்குள்ள நிலையான ஒரு வருமானம் வேணும். நிலையான ஒரு வருமானம் இல்லாம உங்களுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்களும் எவ்வளவோ குடும்பத்துல பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதை எப்படியாவது சரி செய்யணும். அதனால நிலையான ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுடைய மனதிற்குள்ள நீண்ட நாட்களா நிச்சயமா இருக்கும். இரண்டாவதா இருப்பது, உங்களுடைய உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு உங்களுக்குள்ள வரணும். இது வரைக்கும் நான் சந்திச்ச எல்லா உறவுகளுமே பாதியிலேயே என்னை விட்டு போறாங்க. ஏதாவது ஒரு தேவைக்காக மட்டுமே என்னை பழகுறாங்க அப்படின்னு நீங்க உணர்ந்திருப்பீங்க. இதனால ஒரு உண்மையான ஒரு உணர்வு எனக்குள்ள வேணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். மூன்றாவதா இருப்பது, நீங்க செஞ்ச உழைப்புக்கு உரிய மதிப்பு எனக்கு கிடைச்சாலே போதும். எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடைக்க வேண்டாம். நான் செய்யற உழைப்புக்கு எனக்கான ஒரு மதிப்பும் சரி, எனக்கான ஒரு ஊதியமும் எனக்கு கிடைச்சாலே போதுங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழுவேன். அப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமா நீங்க இருப்பீங்க. அதைத்தான் நீங்க இது வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயங்களா காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. நான்காவதா இருப்பது மன அமைதி. சில நபர் உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதியை கெடுத்திருப்பாங்க. தூக்கத்தை கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி இருப்பாங்க. ஏன்னா நீங்க அவங்கள முழுசா நம்பியிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுடைய நம்பிக்கையை உடைச்சிருப்பாங்க. அதனால இது எல்லாத்தையும் நீங்க மறந்துருப்பீங்க. ஆனா இப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு மன அமைதியை நீங்க தேடி கொண்டிருப்பீங்க. அதனால இந்த மன அமைதி கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னும் நீங்க சந்தோஷம் அடைவீங்க. அஞ்சாவதா இருப்பது, நீங்க ஆரம்பிக்க நினைச்ச ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்க தைரியமா இருப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த 5 விஷயங்களும் தாங்க ஒரே நேரத்துல உங்களுக்கு இல்லாம மெதுவா உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிச்சிருக்கும். நீங்க இது வரைக்கும் காத்திருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். அந்த ஒரு நேரம் இன்னும் சரியாக வராம இருக்கும் என்பதற்காக இப்போ அந்த ஒரு நேரம் உங்களுக்கு நெருங்க போகுது. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாத்தி கொடுக்குங்க. அதே போல இந்த ரிஷபம் ராசிக்காரங்க பண விஷயங்கள்ல கூட ஒரு பெரிய தொகையை ஒரே நேரத்துல வராம இருந்திருக்கும். ஆனா அது உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கும். அது வராமல் இருந்ததும் உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்துருக்கும். சின்ன சின்ன லாபங்கள் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஆதாரணமாக உங்களுக்கு மாறும். ஆனா பெரிய தொகை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எதுவுமே வந்திருக்காது. அது வந்தாலுமே அதுல ஏதாவது ஒரு தடைகளும் ஏதாவது ஒரு செலவுகளும் நிச்சயமா ஏற்பட்டு இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன லாபங்கள் தான் கிடைக்கும். அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. அந்த சின்ன சின்ன லாபங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஒரு இடத்திற்கு நிச்சயமா கொண்டு செல்ல போகும். நீங்க செலவுகளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும். கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாதான் அது உங்களுடைய பண கஷ்டங்களை மெதுவாக குறைக்கும். இது வரைக்கும் எவ்வளவோ கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே நீங்க கட்டுப்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா பண கஷ்டத்திலிருந்து மெதுவாக உங்களை குறைத்து எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வரும். நீங்க இதுவரைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுத்த முடிவுகளும் சரி, ஆரம்பத்துல சரியா தவறா என்று தெரியாம இருந்தாலும் சரி, இப்போது அது சரியான பாதைக்கு உங்களை கொண்டு போகும். ஆரம்பத்துல நீங்க எடுக்கும்போது குழப்பத்தில் தான் நீங்க எடுத்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்கும்படி அந்த ஒரு முடிவுகள் நிச்சயமா உங்களுக்கு மாறி இருக்குங்க.
அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான திசையில இப்போ நகர்ந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க பெருமையும் அடைவீங்க. மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த காலத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான நபர்கள் உங்களுக்குள்ள சேர ஆரம்பிப்பாங்க. சேர்ந்து அவங்க உங்கள மாற்றம் முயற்சிக்க மாற்றுவதற்காக முயற்சிக்க மாட்டாங்க. உங்க விருப்பப்படியே அவங்க உங்கள புரிந்து கொண்டு உங்க விருப்பப்படியே அவங்க விட்டுருவாங்க. ஆனா தப்பு எது சரி எதுன்னு உங்களுக்கு நிச்சயமா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த புதிய உறவுகள் தாங்க உங்களுக்கு நம்பிக்கையை திரும்ப உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதனால உங்களுடைய மனநிலை இப்பொழுது நிச்சயமா மாறும். மாறி உங்களுடைய முடிவுகளும் தெளிவாக நீங்க எடுக்கவும் உதவும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வேகத்தையும் நிச்சயமா உங்களுக்குள்ள கொடுக்கும். மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நிச்சயமா இருக்கும். நீங்க அனுபவித்த எல்லா விதமான துன்பங்களும் சரி, ஏமாற்றங்களும் சரி, வீண் போகாம நிச்சயமாக இருக்குங்க. அவை உங்களை தயார் செஞ்சு வைத்திருப்பதற்காக மட்டுமே நடந்திருக்கும். ஆனா இனிமே வரப்போகின்ற அதிர்ஷ்டங்கள் எல்லாமே அது வெறும் சம்பவமாக மட்டும் இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கதவாகவும் நிச்சயமா இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் காட்டுங்க. நீங்க இதுவரைக்கும் சந்திச்ச எல்லா அனுபவங்களுக்கும் இதுதான் ஒரு பதில்னு உணரக்கூடிய ஒரு மாற்றமா நிச்சயமா இந்த ஒரு மாற்றமானது இருக்கும். அதையும் நீங்க உணர்ந்தும் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுக்குள்ள நடக்கும். நீங்க காத்திருந்து பாருங்க. இது மாற்றம் கிடையாது. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். இது நடக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்க காத்திருந்து பாருங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருக்கு. திருப்பி நான் உங்களுக்கு கொடுக்கவா என்ற பணம் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட உங்களிடம் கேட்க மாட்டாங்க. அதுவும் உங்களுக்கு மன அழுத்தத்தை நிச்சயமா கொடுக்கும். அவங்க தேவைகள் முடிஞ்சதுமே உங்களை பத்திய மரியாதைய எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. நீங்க யாருங்கிறத கூட அவங்க நிச்சயமா மறந்துருப்பாங்க. இதனால தாங்க உங்களுக்கு மனவேதனை அப்படிங்கிறது மிக ஆழமா ஏற்பட்டு கொண்டிருக்கும். நான் எவ்வளவோ செஞ்சேன், ஏன் இதுதான் எனக்கு திரும்ப கிடைக்குமா? இங்க ஒரு கேள்வி உங்களுக்கு அடிக்கடி உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும். இந்த அனுபவங்க உங்களை ஒரு புறம் அமைதியாக மாற்றினாலும் மறுபுறம் யாரையும் எளிதில் நம்ப முடியாத ஒரு நிலைமைக்கும் மாத்திரும். இதனால நல்ல மனிதர்களுக்கு உங்களால உதவி செய்ய முடியாம போயிடும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிற வேண்டிய நெருங்கியவங்க கூட சில நேரங்கள்ல உங்களை சரியாக புரிஞ்சு கொள்ளாம உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி இருப்பாங்க. குடும்பத்தினராக இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், உங்களுடைய உணர்ச்சிகளை லேசா எடுத்துக்கொண்ட அந்த தருணங்கள் இருக்குல்ல, அது உங்களுக்கு இன்னொரு காயமாக இருந்திருக்கும். அது ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி சில நிகழ்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாக்கி இருக்கும். நீங்க சொல்லாமலே தாங்கிக் கொண்ட உணர்வுகள் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே போகுங்க. சில நேரங்கள்ல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அமைதியாக விட்டிருப்பீங்க. நடக்கிறது நடக்கட்டும். நம்ம நம்பினது போதும். நம்ம நம்பி நம்பி எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிட்டோம். இதுவே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. ஆனா அது உங்களை அமைதிக்குள்ளதான் உங்களுடைய உண்மையான வேதனையை மறைத்து வச்சிருக்கும். அமைதியா இருப்பீங்க. இருந்தாலும் அது எவ்வளவு வேதனையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனையோ நபர்கள் உங்களிடம் உதவி கேட்பது போல கேட்டு அவங்களுடைய தேவைகளை அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும் போது நீங்க மிகவும் மனதளவுல கஷ்டப்படுவீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கியிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. நல்லதே நினைவுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. வரக்கூடிய இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான ஒரு மாற்றம் நிச்சயமா ஆரம்பமாகும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே அதிசயப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமா நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க. நீங்க இது வரைக்கும் காத்திருந்த 5 முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒன்னொன்னா கூறுறேன். இதை நீங்க நினைச்சீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்க. முதல் விஷயமா இருப்பது, உங்களுக்குள்ள நிலையான ஒரு வருமானம் வேணும். நிலையான ஒரு வருமானம் இல்லாம உங்களுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்களும் எவ்வளவோ குடும்பத்துல பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதை எப்படியாவது சரி செய்யணும். அதனால நிலையான ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுடைய மனதிற்குள்ள நீண்ட நாட்களா நிச்சயமா இருக்கும். இரண்டாவதா இருப்பது, உங்களுடைய உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு உங்களுக்குள்ள வரணும். இது வரைக்கும் நான் சந்திச்ச எல்லா உறவுகளுமே பாதியிலேயே என்னை விட்டு போறாங்க. ஏதாவது ஒரு தேவைக்காக மட்டுமே என்னை பழகுறாங்க அப்படின்னு நீங்க உணர்ந்திருப்பீங்க. இதனால ஒரு உண்மையான ஒரு உணர்வு எனக்குள்ள வேணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். மூன்றாவதா இருப்பது, நீங்க செஞ்ச உழைப்புக்கு உரிய மதிப்பு எனக்கு கிடைச்சாலே போதும். எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடைக்க வேண்டாம். நான் செய்யற உழைப்புக்கு எனக்கான ஒரு மதிப்பும் சரி, எனக்கான ஒரு ஊதியமும் எனக்கு கிடைச்சாலே போதுங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழுவேன். அப்படி